நான் 20 வயதில் இருந்தபோது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரூக் என்ற பெயரில் ஒரு தோழியை சந்தித்தேன். ஆனால் அவள் வித்தியாசமானவள். அவள் அருகே சென்றவுடன் எனக்கு இரத்தமும் நெருப்பும் மணந்து கொண்டே இருந்தது. அவள் சொன்னாள், என் ஆன்மா எரிகிறது. ப்ரூக் தனது ஊரை பற்றி கூறினாள். அது ஒரு பயங்கரமான இடம். அங்கு வானத்திலிருந்து தீக்கோள்கள் விழுந்தன. கடல் இரத்தமாக இருந்தது. அதன்பின் அவள் வன்முறை பற்றி பேசத் தொடங்கினாள். மக்களின் கண்களை பிடுங்குவது, தோலை உரிப்பது போன்ற கொடூர செயல்களை பற்றி. எல்லோரும் அவளை தவிர்க்கத் தொடங்கினர். ஆனால் ஒரு நாள் ப்ரூக் எனக்கு ஒரு நடுங்க வைக்கும் செய்தி அனுப்பினாள். மதுவில் மயங்கிய அயலவர் என் சுவரில் சிறுநீர் விட்டார். நான் அவரை முழு இரவும் வேதனைப்படுத்தினேன். நான் அவரின் வீட்டுக்கு சென்றபோது அந்த அயலவர் பயத்தில் நடுங்கினார். முற்றிலும் உடைந்த ஒருவரை போல இருந்தார். ப்ரூக் கூறினாள், பிசாசுகள் அவரை வதைத்தார்கள். அது பைத்தியக்காரத்தனமாக கேட்டாலும் ஏதோ தவறு நடப்பதை போல இருந்தது. ஆனால் ஒரு இரவு திடீரென எரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து விழித்தேன். என் அறையில் ப்ரூக் நின்றிருந்தாள். அவளை சுற்றி 4 நாய் போன்ற கொடூர உயிரினங்கள் இரத்தம் வழிந்து பச்சை சளி துப்பிக் கொண்டிருந்தன. அவர்கள் அவளின் சைகைக்காக காத்திருந்தனர். நான் கண்ணீர் மல்க மன்றாடினேன். அவள் சென்று விட்டாள். பிசாசுகள் கோபத்தில் அலறிக்கொண்டே நான் மயங்கி விழுந்தேன். ப்ரூக்கேயம் இன்னொரு கோபமான செய்தி வந்தது. பிசாசுகள் உன்னை தின்றுவிட விரும்புகின்றன. எனக்கு இப்போது அவளை வாழ்விலிருந்து துண்டிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் பிரச்சனை, நான் அவளிடமிருந்து பாதுகாப்பாக தப்பிக்க முடியாமல் மிகுந்த பயமடைந்திருக்கிறேன்.